இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கிடக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அதை கிராஸ் பண்ணி போகும்போது நின்று என்னாச்சுங்கிற பார்க்குற ஆர்வம் இருக்குமே ஒழிய, 100ல் 90% பேர்த்துக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு இது வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஊர்பட்ட பிரச்சனை வரும். அங்கே அவங்க இருப்பாங்க, பிளட்டை பார்த்தா எனக்கு மயக்கம் வரும், அவங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போனால் நமக்கு பிரச்சனையாகும், டிராஃபிக் ஆகும், ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் என் வேலையை மட்டும் பார்க்கணும், கூட ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். இந்த மாதிரி தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே அடிபட்டு கிடக்கிறவங்க யார் உதவி செய்வா? நாளைக்கு இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சால்தான் யாருக்கும் எதுவும் நடக்க வேண்டாம், எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக இருப்போம். சப்போஸ் நமக்கு நாளைக்கு நடந்ததுன்னா 4 பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க. அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, கெட்டது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் போதும். அதாவது எந்த ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு நமக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாரும் போய் சாமி கும்பிட்றாங்க. நான் வந்து இப்படி அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம், எனக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோக்கா கிடையாது. சாமி கும்பிட போகிறாங்க, கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட இருக்கிற சக மனுஷனை வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாகவும் அவனுக்கு நல்லது பண்ணி நினச்சோம்னா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதை நான் 100% நம்புகிறேன். அதனால தான் வந்து இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம வேலை உண்டு, நம்ம இது உண்டுன்னு சொல்லி சுயநலமாக இருக்காமல் அடுத்தவங்கள பற்றி யோசிக்கணும். அடுத்தவங்களும் நம்மளை பற்றி யோசிப்பாங்க. அப்போ தான் அது நடந்தால் மட்டும்தான் இந்த உலகம், இந்த நாடு, இந்த ஸ்டேட், நம்ம ஊர் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், போலீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். நம்மளால் என்ன முடிஞ்சு கரெக்டாக இருக்குமோ கரெக்டாக இருந்துட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராது. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளால் என்ன நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நெகட்டிவ் தாட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் நல்லது என்ன பண்ண முடியும்? போகிறோமா, கமெண்ட் பார்க்குறோமா, ஓகே. இப்போ இந்தியா உமன்ஸ் டீம் வந்து அந்த கப் அடிச்சுட்டு வந்தாங்க. கமெண்ட்டில் போகிறோம், நான் வந்து கைதட்டி ஃபயர் விட்டுட்டு வந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஓகே, எனக்கு ஒரு சந்தோஷம், கப் அடிச்சிட்டாங்க நம்ம நாடு அப்படிங்கிற சந்தோஷம். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, இந்தியா விமன் டீம் வந்து கப் அடிச்சிருச்சு, சூப்பராக பண்ணிச்சு அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு பெருமிதம். ஓகே, அதை அப்போ விட்டோமா போயிடும். அடுத்தது என்னாச்சு, இந்த பிரச்சனை, இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, அப்படி போயிடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துறதும், தவறான விஷயங்களுக்கு இப்படி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அதை விட்டு போட்டு நம்ம நெகட்டிவ் தாட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இவங்க எதுக்கு அந்த இடத்துல போனாங்க, இப்போ அந்த கரூர் இஷ்யூலேயே ஆகட்டும், அவர் வந்து கூப்பிட்டாரா, இவங்க எதுக்கு போனாங்க, அவர் வேணான்னு சொன்னார். எந்த ஒரு தலைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவராகட்டும், ஒரு நடிகராகட்டும், நம்மளை பார்க்க இவ்வளோ கூட்டம் சேர்ந்து இத்தனை பேருக்கு இவ்வளோ ஆபத்தாகணும், இத்தனை பேருக்கு இப்படி விபத்தாகணும் யாருமே யோசிச்சு பண்ண மாட்டாங்க. யாருக்கும் அந்த தேவையுள்ள ஒரு சாதாரண மனிதாமனவுள்ள யாருமே இப்படி நினைக்கவும் மாட்டாங்க. அவர் வந்தார், கரூரில் இப்படி பிரச்சனை ஆச்சுன்னா அவர் இப்படி யோசிச்சு வந்திருப்பாரா, இப்படி இத்தனை பேர் வரணும், நசுங்கணும், எல்லாருமே வந்து பிரச்சனையாகணும் அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். எதிர்பாராதமாக நடந்த விஷயம் தான். அது எல்லாருமே பொறுப்புணர்ச்சியோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்சம் நம்மளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எல்லா கூட்டம் சேர்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம வேண்டாத விஷயங்களை போய் தலையிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சமூக பிரச்சனைகள், அப்புறம் இருக்கிற சமூக விஷயங்களை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சி நான் இந்த அளவுக்கு வீடியோ போட வச்சதே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நடந்த கமெண்ட்ஸும் நடந்த உரையாடல்களும் என் காதுபட நடந்த விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி